நிச்சயம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் ஐ திங்க் இல் பி a குட் சேலஞ்ச். ஐ வாண்ட் ட்ரை இட் அவுட். இப்போ பிர்லா போஸுங்கிற கேரக்டர் வந்து என் வயசோட ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் ஓல்டரா தான் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பேன். என்னதான் இந்த வீட்ல இருந்து வந்திருந்தாலும் சினிமா சைடு எங்களை அனுப்பவே இல்லை. எங்களை வந்து முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதனால ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் சினிமாங்கிறது வந்து ஐ டென்ட் ஹேவ். ஐ லைக் மூவிஸ், தாத்தா படங்கள், அப்பா படங்கள், அப்புறம் மற்ற எல்லாரோட படங்களும் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களா இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவேன். பட் அதோட சரி. ஸோ நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் யாராவது என்கிட்ட பேசும்போது நிச்சயம் கும்பி வந்து பேசுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் மூவிஸ். ஒரு இந்த லாஸ்ட் ஒரு டெக்கேட்ல நிச்சயம் பேசப்படுற ஒரு படமா இருக்கணும்னா அது வந்து கும்கியா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 53 நாள் தான் ஷூட் பண்ணோம். But we shot over 2 years. And before we begin the interview, I have to ask you this. அதாவது நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ 7th year ஆகுது இல்லையா? So 7th year as a hero அப்படின்னு சொல்லும்போது how do you feel? 7ன்னு சொல்லும்போது ஜாஸ்தியா இருக்கு. பட் it feels like இப்போதான் வந்த மாதிரியே தான் இருக்கு எனக்கு. ஏன்னா I think the December 14th 6 years ago கும்கி வந்துச்சு. And then again ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா துப்பாக்கி முனை சேம் டேட் அண்ட் எப்படி ஒரு பொம்மன் கேரக்டரோட நான் ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு வந்து பிர்லா போஸுங்கிற கேரக்டரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இட்ஸ் யூனோ ஒரு மாதிரி லைக் இந்த December 14th ரிலீஸ் ஆக போது தான் எனக்கு வந்து திருப்பியும் கைண்ட் ஆஃப் லைக் ஃபிளாஷ்பேக் ஆட்டம் ஆச்சு. ஏன்னா ஒரு ப்ராப்பர் கேரக்டரா எடுத்து பண்ண ஒரு படம் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட். அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாரும் எங்கேயாவது வெளியில போனா பிர்லா போஸ்ன்னு சொல்றது பார்த்தா யூனோ இட்ஸ் நைஸ். பிகாஸ் தே யூஸ் டு கீப் சேயிங் பொம்மன் சொல்லுவாங்க. இப்போ பிர்லா போஸ்ன்னு சொல்லும் போது இட்ஸ் லைக் a full circle. I think அதுதான் உங்களோட சக்சஸ் இல்லையா? Because once you get recognized, உங்க கேரக்டர் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணும்போது you've reached. Especially நீங்க வந்து ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஹீரோ. அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லும்போது I think you kind of personify it இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் itself நீங்க செலக்ட் பண்ண ஃபிலிம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a very off track film. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ரூம் ஆகி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, especially when you want to come as a hero. ஆனா அந்த க்ரூமிங் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு the first film that you did, உங்களோட லவ் சீக்வென்ஸே கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா அந்த யானையோட தான். But it was beautiful to watch. So how did you select a film like that? தமிழ் சினிமானா எப்படிப்பட்ட படங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும். வேற ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஹேவ் டு பிரிங் சம்திங் எல்ஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஜென்ரலா ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருந்தேன். பட் எதுவுமே என்ன நோக்கி வரல. ஒரு நியூஸ் பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே திஸ் லைன் இஸ் வெரி நைஸ். பிரபு சாலமன் சாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு லைக் ஒரு யானை பார்க்கணும், யானையோட ஒரு கதை அப்படின்னு. இட் ஜஸ்ட் ஃபெல்ட் ரியலி அட்ராக்டட். அண்ட் யூ சி எலிஃபென்ட்ஸ் ஆல் ஓவர் த ஹவுஸ். ஸோ ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், அதை நம்பி போனேன். அண்ட் அங்கே ஆரம்பிச்ச ஒரு இதுதான் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். இன்னைக்கு வரைக்கும் யாராவது என்கிட்ட பேசும்போது நிச்சயம் கும்பி வந்து பேசுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் மூவிஸ். ஒரு இந்த லாஸ்ட் ஒரு டெக்கேட்ல நிச்சயம் பேசப்படுற ஒரு படமா இருக்கணும்னா அது வந்து கும்கியா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 53 நாள் தான் ஷூட் பண்ணோம். பட் வி ஷாட் ஓவர் 2 years. ஏன்னா ஒரு சீசனுக்கும் வெயிட் பண்ணி 4 சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் ஷூட் பண்ணோம். விஷுவலா வந்து பிரில்லியண்டா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு பார்த்தோம். கேரக்டர்ஸ் வந்து ஈஸிலி ரிலேட்டபிளா இருக்கணும்னு நினைச்சோம். ஸோ இமோஷன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி நினைச்சேன். ஸோ எல்லாமே நடந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இமானோட மியூசிக் சொல்லவே வேணாம். தட்ஸ் சம்திங் லைக் a calling card for the entire movie. இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட். நீங்க நினைச்சது எல்லாமே ஆக்சுவலி அந்த படத்துல கம்ப்ளீட்லி நடந்தது. நான் அவ்வளோ நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து ஜஸ்ட் குட் ஸ்டோரி, ஐ வாண்ட் டு டூ a nice character and that happened. ஸோ மித்தது எல்லாமே வந்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் a team effort. So very happy about it. I'm so glad it worked for you. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா you're one of those heroes that everybody knows about. அதாவது இந்த மமாஸ் பாய் அப்படின்வாங்க இல்லையா, எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா எங்க பையன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ, which I think you've definitely achieved. ஆனா உங்களோட சைல்ட்ஹுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிறந்து வந்தது எல்லாமே சென்னை தான் இல்லையா? ஆனா ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க சாண்டியோகோல படிச்சுட்டு இருந்தீங்க. அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அங்க சாண்டியோகோல ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ரிட்டர்ன் வந்தீங்க இல்லையா? So how did acting happen? என்னதான் இந்த வீட்ல இருந்து வந்திருந்தாலும் சினிமா சைடு எங்களை அனுப்பவே இல்லை. எங்களை வந்து முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதனால ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் சினிமாங்கிறது வந்து ஐ டென்ட் ஹேவ். ஐ லைக் மூவிஸ், தாத்தா படங்கள், அப்பா படங்கள், அப்புறம் மற்ற எல்லாரோட படங்களும் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களா இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவேன். பட் அதோட சரி. ஸோ நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், தென் ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் கேமரா. ஸோ எனக்கு வந்து ஒரு டிஓபியில் ஒரு கேமராமேன் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் ஆசை. ஸோ அதனால வந்து வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் தான் கேமரா வச்சு ஆமாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் நிறைய இதில் வந்து நான் நிறைய ஒகேஷன்ஸில் ஏதாவது ஒரு 2 ஃபோட்டோவில் தான் இருப்பேன்.
பிகாஸ் நான் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஆர்ட்டில். அண்ட் அது அப்படியே க்ரோ ஆகி ஐ வெண்ட் இன் அஸ் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மேஜர் தான் சாண்டியோக்கு. பட் ஐ புட் மை ஆப்ஷன் சேஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அதுலயும். ஆமா இல்ல பிகாஸ் நான் இங்க படிச்சது எல்லாமே சயின்ஸ் தான். பட் அங்க போகும்போது ஐ புட் அஸ் an ஆப்ஷன் வந்து டெலிவிஷன் ஃபிலிம் நியூ மீடியாங்கிற ஒரு இது எல்லாம் சார்ந்தது. டிவியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், இல்ல ரேடியோவா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம். அது வந்து 7-8 இயர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க படிக்கிறதுக்கு, கிராஜுவேட் ஆகிறதுக்கு மட்டும். அண்ட் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அது நம்மளுக்கு ஆகாது. 7 இயர்ஸ்லாம் இங்க அங்க இல்ல கிட்டத்தட்ட டாக்டர் படிக்கிற மாதிரி. ஸோ அதனால ஆக்சுவலி நான் போனதே அண்டர் கிராஜுவேட் தான். ஸோ அதனால இட் வாஸ் கோனா டேக். அண்ட் இருக்கவே இருக்கு தியேட்டர். தாத்தா எல்லாமே வந்து தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ சரி லெட்ஸ் ஸ்டார்ட் தேர். ஸோ அங்க போய் பார்த்தேன். தென் அதுலேருந்து ஆரம்பிச்சது தான். தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு மூலமா வந்து மித்த எல்லா விஷயங்களும் ஐ வாண்ட் லேர்ன் கேமரா அது போய் படிச்சேன். பட் நீங்க ஒரு இல்ல என்னன்னா உங்களுக்கு வந்து நான் ஜெனரல் தியேட்டர் படிச்சேன். டைரக்ஷன்ங்கிறது தனி இல்லை. நீங்க எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ நான் போய் நடிகனா இருந்தாலும் நீங்க டைரக்டர் இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க்கும் நான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் வந்து டீம் ஒர்க்கு. ஸோ அதனால வந்து அங்க கத்துக் கொடுக்கறதே அதுதான். எல்லாத்தையும் கத்துங்க, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வாங்க. ஸோ அதுல உங்களுக்கு நீங்க எது பிடிக்குதோ நீங்க அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான். ஸோ அப்படி ஆரம்பிச்சு அது உள்ளார ஜஸ்ட் காட் லைக் drenched in all this different activities. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நியூயார்க் ஃபில்ம் அகாடமி ஒரு சின்ன கோர்ஸ் போட்டு முடிச்சுட்டு வந்தேன் அங்கே ஹாலிடே இருக்க போதே. ஸோ ஆல்ரவுண்டா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது செஞ்சேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆகணும்னு நினைச்சு தான் போய் சேர்ந்தேன், விஷ்ணுவர்தனோட. அண்ட் தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இட் வாஸ் லைக் a கிராஷ் கோர்ஸ் ஆட்டம். 4.5 வருஷம் இருந்தேன் யூஎஸ்ல. முடிச்சுட்டு இங்க வந்தோன்னே எனக்கு நம்ம அமெரிக்கன்ஸ் தான் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து நம்ம அப்படிலாம் நம்மளோட சிஸ்டமே வேற. அவங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கும். நம்மளோட வந்து இப்படி எப்படி இப்படின்னு இருக்கும். பட் வேலை நடக்கும் அதுதான். ஸோ எனக்கு இட் வாஸ் அ குட் கிராஷ் கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் அப்படியே போயிட்டே இருந்தபோது இன்னும் அந்த ஆக்டிங் பிடிச்சி இழுக்குதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி லெட்ஸ் கோ ட்ரை இட் அப்படின்னு. பட் உள்ளார போறதா இருந்தால் ஆல் கன்ஸ் பிளேசிங்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஐ ஜஸ்ட் வென்ட் டிட் another small crash course of like திருப்பி just to like touch up with my acting and then I came and that's when Kumki happened. But it was a conscious effort தான். இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க எப்போ டைரக்ஷன் பண்றீங்க அப்படின்னு. ஆமா ஏன்னா நீங்க ஆரம்பிச்சதே அதனாலதான். ஆமா பட் அப்படி இருக்கும் போது இப்போ ஏற்கனவே ஆக்டிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கேன். அண்ட் அது மட்டுமே 100%. ஐ ஒர்க் வித் a lot of new directors. இப்போ கூட இப்போ நடிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே நியூ டைரக்டர்ஸ் தான். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு பி அ அசிஸ்டன்ட் டு ஹிம். ஏன்னா அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அல்டிமேட் டீம் ஒர்க். நான் மட்டும் போய் நடிச்சுட்டு வரதால ஒரு படம் ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஆடியன்ஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் தே வாண்ட். ஸோ அதனால வந்து ஒரு ப்ராடக்டா நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது டீம் ஒர்க் தான். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு நாட் ஒரு இடைஞ்சலா இல்லாம ஒரு ஹெல்ப்பா இருக்கணும்னு தான் நினைப்பேன் ஒரு டைரக்டரோட. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் என்னோட சைட்லேருந்து என்ன இந்த ஒரு ஆடியன்ஸாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் சொன்னாலே ஐ திங்க் வி கம் ஹாஃப் வே. ஒரு ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் செய்ய போகிறோம் அப்படின்னு. ஸோ ஐ ட்ரை டு ஜஸ்ட் கீப் மை டைரக்ஷன் டச் பை பீயிங் an assistant. நம்ம ஊர்ல நீங்க படிச்சிருக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மோர் தென் எனிதிங் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாருக்கும் வந்து ஸ்கூல்ல டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தட் வே யூ ஆர் ஃப்ரம் அப்பா தாத்தா யாரு அப்படின்னு. அதனால கொஞ்சம் பேம்பர்டாவே வளர்ந்துருப்பீங்க இல்லையா? அங்க எனிபடி தட் ரெகக்னைஸ்ட் யூ இல்ல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இதனால ஏதாவது நடந்ததா? இல்ல இந்த பேம்பரிங்கிறது வந்து வீட்ல பேம்பரிங்கிறது ஜாஸ்தி இல்ல ஆக்சுவலி. ரொம்ப லைக் எவ்வளோ எப்படி சொல்றது புத்தி வளர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் சேஃப்டி இஸ் ஆல்வேஸ். பட் அதை தாண்டி வந்து தே ஆல்வேஸ் வாண்டட் அஸ் ரியாலிட்டிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது ஸ்பெண்ட் பண்றது லாவிஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ தே ரொம்ப கிரவுண்டடாக தான் வளர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இந்த வீட்ல இருந்து வரோம்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியில இருக்கிறவங்க ஒரு அன்பு காமிப்பாங்க. அந்த அன்பை நம்ம அது என்னைக்குமே இருக்கும். தாத்தா மேல இருக்கிற அன்பு, அப்பா மேல இருக்கிற அன்பு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை பத்தி பேசுவாங்க. அதை பத்தி நிச்சயம் பெருமைப்படுவேன். அதே நேரத்தில் அதுவும் ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ அதனால வந்து ஐ ஹாவ் டு சேஃப்கார்ட் தட் ஆல்சோ. எந்த அளவுக்கு என்னால அதை செய்ய முடியுமோ நான் பண்ணிக்கிட்டேன். Now that you're back, உங்களுக்கு அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் என்னைக்காவது நீங்க அங்க செலிப்ரேட் பண்ணப்போ what is the best new year you've had? Best new yearனா நீங்க if you're talking about college time, நியூயார்க் சிட்டி போனது. ஸ்னோயிங்
அண்ட் நியூ இயர்ஸ் வித் ஹோல் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லாம் இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் கம் பேக் டு இந்தியா. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நியூயார்க் சிட்டிங்கிறது வந்து அவங்க சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ்னா உண்மையா நான் காலைல 4 மணிக்கெல்லாம் போய் இப்போ ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கோம் நியூயார்க் டைம் ஸ்கொயரில். ஸோ இட்ஸ் வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோப்ஃபுல்லி வித் இன் த நெக்ஸ்ட் 5-6 years I want to go. உங்களோட இந்த காலேஜ் கிரஷஸ் அந்த டைம்ல அங்க இருக்கிற கிரஷஸ் பத்திலாம் டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் டு டெல் அஸ். காலேஜில் அதான் நான் வந்து இப்போ 4.5 years படித்தேன். 4.5 years வந்து ஐ டிட் ஆக்சுவலி கோர்ஸ் தட் வாஸ் ஆல்மோஸ்ட் 6 years லாங். ஸோ எனக்கு ஐ யூஸ் டு பி மேக்ஸ்ட் அவுட். லைக் ஒரு செமஸ்டர் வந்து 18 யூனிட் எடுக்க முடியும்னா நான் வந்து 27 யூனிட் எடுப்பேன். ஸோ ஃப்ரம் மார்னிங் டில் நைட் படிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், போய் லைப்ரரியில் உட்காந்து காலைல 2 மணி வரைக்கும். அநியாயத்துக்கு சின்சியரா இருந்திருக்கீங்க நீங்க. இல்ல அப்படி படிச்சதான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியுங்கிறதுக்காக. ஆமா 6 years வந்து 4.5 முடிச்சேன். ஸோ எல்லாம் நான் கிராஜுவேட் ஆகும் போது நான் உள்ளார வரப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவர் இந்த தேர்ட் இயர் லைக் என்னோட குரூப்ஸ்ல இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டு போனது அவங்களுக்கு புரியவே இல்லை. how did you graduate so fast? எங்க வேற ஏதாவது பண்ண விடாத படிச்சுக்கிட்டே இருந்தா முடிச்சுதானே ஆகணும்னு சொன்னீங்களா? இல்ல நோ, எனக்கு அது உள்ளார ஃபுல்லா ஒன்ஸ் ஒரு வேலையில இறங்கிட்டேன்னா அதுலயே இருப்பேன். ஸோ but I usually have fun. So எனக்கு I was very inclined towards that. So அப்பப்போ டிராவல் தான் என்னோட மேக்ஸிமம் ப்ளஷர் டைம். ஜஸ்ட் கோயிங் அவுட் லைக் டிராவல் டுவர்ட்ஸ் நியூயார்க் ஆர் வாஷிங்டன், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ டிராவல் யூஸ் டு பி மை. இருந்தாலும் எல்லா ஹீரோ மாதிரி டிப்ளமேட்டிக் பதிலா தான் சொல்லியிருக்கீங்க. you're a married hero, I'm not going to push you further. நான் அதையே விட்டுறேன் அங்கே. It's fine. Alright, so இப்போ மூவிஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு மூவியுமே பாத்தீங்கன்னா you always select different genres இல்லையா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து பண்ண ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ரொம்ப ஒரு இன்ஃபேக்ட் காஸ்டியூம் செலவே இல்லாம தான் அந்த கம்ப்ளீட் ஃபில்மே முடிஞ்சது இல்லையா? இப்போ இருக்கிற மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சூட் கெட்டப்ல. சோ உங்களோட சாய்ஸஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு படமும் நீங்க எப்படி வந்து டிஸ்டிங்விஷ் பண்றீங்க? பிடிச்ச படமா பண்ணணும்னு தான் ஆசை. ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல கேட்க போது ஒரு ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், அது நம்மளோட மைண்ட்ல ஒரு படமா பார்ப்பேன். அதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்டாகவும் வரணும்னு ஆசைப்படுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் கம்ஸ், சம்டைம்ஸ் இட் டசன்ட். அண்ட் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். பட் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சூஸ். இஃப் ஐ லைக் த மூவி ஐ டூ இட். இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். பட் பிக் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் அ ஈவன் பிகர் ப்ராசஸ். அது வந்து நம்ம நினைச்சதை அட்டைன் பண்றதுங்கிறது. அதுக்கு தான் ஐ கீப் சேயிங் டீம் ஒர்க்னு. பிகாஸ் அல்டிமேட்லி த டீம் ஹேஸ் டு ஒர்க் அந்த மாதிரி வரதுக்காக. So it's a big thing. It's not easy to just choose a script. I've had my ups and downs. அதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்ச கேரக்டர். சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தான் பாக்குறேன். அதுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும்ன்றா நிச்சயம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் ஐ திங்க் இல் பி a good challenge. I want to try it out. இப்போ பிர்லா போஸ்ங்கிற கேரக்டர் வந்து என் வயசோட ஆல்மோஸ்ட் 10-15 years ஓல்டரா தான் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பேன். That was a challenge. I like that challenge. And ஸோ அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்னா அந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அண்ட் ப்ளஸ் ஒரு டைரக்டரோட மைண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு வரணுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்ச். அண்ட் ப்ளஸ் ஐவ் டன் தியேட்டர். ஸோ அதனால நிறைய ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஆஃப் லேட் பண்ணதில் ஐ திங்க் பாகுபலி வாஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட். லைக் அவங்க பேசும்போது சிரிப்பு வரல, புரியுதுங்களா? ஹிஸ்டாரிக்கல் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணோம். ஏன்னா இல்லாட்டி யாராவது வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து பேச ரொம்ப காமெடி ஆயிடும். ஆஃப் லேட் வந்ததுல ஒன்லி பாகுபலி பாஸ்ட் தட். வேற எதுவும் எனக்கு பாஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால I think that will be a very tough thing to do, and that will be a good challenge. So when we talk about films, இந்த சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் ஹீரோயின் இருப்பாங்க. அண்ட் ஹீரோ இந்த சென்ஸ் ஆஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் மூமெண்ட். இது உங்களோட ஃபேவரட் ஹீரோ பார்க்கும்போது ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? அண்ட் ஹேவ் யூ மெட் ஹிம்? இந்த வீட்ல இருந்து ரொம்ப தூரம் போவேனா, அப்பா தாத்தாவே இருக்காங்க. பட் தாத்தான்னு சொல்லணும்னா வீட்டில் ஆல்வேஸ் சீன் ஹிம் as a simpleton. லைக் கதர் வெட்டி கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கிராண்டடரை தான் பார்த்தேன். ஆனால் சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் அவங்களோட ரீரிலீஸ் ஆச்சு. ஸோ தியேட்டருக்கு போயிட்டு உட்காந்து பார்க்க போது என்டையர் தியேட்டர்
தாத்தாவோட டைலாக் வரப்போது they were saying it even before you were saying it. ஸோ எனக்கு அவங்க தாத்தா அழுதாங்கன்னா அவங்களும் அழுதுகிட்டு இருப்பாங்க. லைக் லைக் பேசிக்லி லைக் ஓல்ட் பீப்புள், ஓல்ட் மென் கிரைங் ஃபார் ஆர்டிஸ்ட் லைக் தேட். எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சு த மேக்னிடியூட் ஆஃப் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தாத்தா. பட் வீட்டில் இருக்க போது ஒரு நார்மல் ஒரு பர்சன் வீட்ல இருக்கும்போது தாத்தா, நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் இல்லை, ஏன்னா தேவர் மகன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் ஒரு ரீரிலீஸ்ன்னு ஆக போது அதை போய் பார்க்க போது தான் தெரிஞ்சிச்சு. லைக் ஏன்னா அவங்க ஒரு ஹீரோவா இருந்து அது வந்து பார்க்க போது it was another understanding of the magnitude of Mr. சிவாஜி கணேசன்ங்கிற ஒரு யூனோ ஐகான்.